நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் உரிய வித்யாபத்திரன் வித்யாராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 227வது வீடியோ. இதில் ஜோதிர்லிங்கம் வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். இது 8வது ஜோதிர்லிங்கம், திரையம்பகம் பேர். நம்ம இதில் மந்திர இதில் ஓம் திரையம்பகம் ஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வார்மிக பந்தனாத் நிருத்யோதி முக்ஷிமாமிருதாத் இருக்கு. அதாவது வெள்ளரி பழம் அது வெள்ளைக்காய் பழம்தான். பழமாகும்போது கொடியிலே தானே விடுபடுமா. அது ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். முதல் நாள் வரைக்கும் டைட்டாக இருக்கும் காம்பும் அந்த கொடியும். தானே அடுத்த நாள் காத்தால் பார்த்தா தனியாக விட்டுப்பட்டு தனியாக இருக்கும், அந்த வெள்ளரி பழம் தனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இறைவனிடந்து தோன்றிய நமது உயிர் எந்த விதமான உபாதையும் இல்லாமல் எந்த தொந்தரவும் இல்லாமல் முன்னே அடையணுன்றது அந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். திரையம்பக மந்திரம் சொன்னால் எம்ம பயம் இல்லைன்றதுக்காக சொல்லுவாது. இந்த திரையம்பக மந்திரம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த கோவிலை பற்றி தான் பேஸ் பண்ணியிருக்கு. அதுன்னு சொல்லிடுறேன். இங்கே என்ன மெயினாக விசேஷம்னா, இங்கே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 பேருமே அந்த சிவலிங்கத்தில் எழுந்துட்டு சொல்லியிருக்கார். இந்த சிவலிங்கம் எப்படி இருக்கும்னா ஒரு குழியாட்டமே இருக்கும், ஆவுடையாக இருக்கும், நடுவில் பள்ளமாக இருக்கும். அந்த பள்ளத்தில் 3 உருளைக்கிழங்கு ஆட்டம் இருக்கும், பிளாக் கலரில் தான் இருக்கும். அது உள்ளே நீர் சுரந்துட்டே இருக்கும். அந்த இடத்துல இந்த திரையம்பகம் கோவிலில் ரொம்ப பழமையான கோவில். அதனுடைய கருமையை நிறைவே பறைசாற்றும். அதில் முன்பக்கத்து நந்தி மண்டபம் இருக்குது. இப்படி ஏறி இந்த வழியாக வரணும். இது வழியாக இது உள்ள நுழைஞ்சு பெரிய இந்த ஹால் பெரிய ஹால். அது உள்ள இந்த கருவறை கீழே பார்த்தா ஒரு 10 படிக்கட்டு இறங்கணும். இப்படி குனிஞ்சு தான் பார்க்க முடியும் சாமியை. அப்போ ஜென்ட்ஸ் எல்லாம் அலோடு. எப்படின்னா வேஷ்டி கட்டிகிட்டு இருக்கணும், மேலாடை இருக்கக்கூடாது. இது மாதிரி யோக வேஷ்டி இருந்தால் அலோவ் பண்ணுவாள். உள்ள பர்டிகுலர் டைம் தான் அலோவ் பண்ணுவாள், காலையில் அலோவ் பண்ணுவாள். மிச்ச நேரத்தில் அவள் தான் பூஜை பண்ணிட்டு இருப்பா. தவிர யூ கேன் சீ ஃப்ரம் த டாப், 10 அடி ஆழத்துலேருந்து நம்ம பார்க்கலாம். பூஜையெல்லாம் நடக்கும் அதுக்கு. ஸோ திரையம்பகம் கோவில் நான் பார்த்தது வரைக்கும் அந்த ஜோதிர்லிங்கத்தில் வித்தியாசமான அமைப்பு. அது ரொம்ப கௌதம மகரிஷியால் தபஸ் பண்ண மலை அங்கே இருக்குது. பிரம்மகிரின்னு பேர். அந்த மலையே பாருங்கள் எப்படி இருக்குது. அப்படி இது வாட்டர் பிளேட்டோ வாட்டர் இருக்கும் அந்த மலை. அந்த இன்னொரு மலையில் பார்த்தா அதாவது நம்ம கீழே பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியுது. அது மைல் கணக்கில் விஸ்தீரணம் அது மலை. அந்த மலைக்கு பக்கத்தில் இன்னொரு மலையில் சித்து தெரியும், சின்ன ஒரு கோவிலான தெரியும். அங்கே தான் கௌதம மகரிஷி இருந்திருக்கார். கௌதமர் அகல்யா நார்த் இந்தியாவிலையும் கிளம்பி இங்கே வந்துட்டா. இங்கே தான் இருந்தா அவள் தபஸ் பண்ணும்போதெல்லாம். ஸோ அப்போ நாட்டில் பெரும் பஞ்சம், 5 வருஷ காலத்துக்கு மழையே இல்லை சைடெல்லாம். நாசிக்கலம் சொல்கிறது ஒரு மகாராஷ்டிராவில் ரொம்ப ட்ரை பிளேஸ் அதெல்லாம். அதாவது மேபி மரத்தை வெட்டி யூஸ் பண்ணிட்டாலும் தெரியல எனக்கு. பசுமை இருக்காது, புற்கள்லாம் இருக்கும், மரங்களே பார்க்க முடியாது இங்கே. அதாவது குளிர்காலத்து எக்கச்சமாக குளிராக்கும், வெயில் அடிக்கும். பெரிய பெரிய மலைகள் மேலே கீழே பார்த்தாலும் அகலபாதமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த காரு பூநாட்டு பாம்பே போகிற ரோட்டில் இதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் நிறைய எங்கே பார்த்தாலும் மலைகளாக இருக்குது. ஆனால் எல்லா மலையும் மொட்டை மலையாக தான் இருக்கும், செடி கொடியே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறது. அதே இந்த பாம்பே உள்ளே நுழையும் போது அது வேறு மாதிரி இருக்கும். அந்த அந்த சீன்ஸ் எல்லாம் தானே போவேன் நான். அப்போ இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணுவேன். அதே மாதிரி பூனாலேருந்து பாம்பே செல்லும் வழியில் லோனேவாலேன்னு ஒரு இடம் இருக்குது. பசுமையெல்லாம் கொட்டி கிடக்கும் அப்படியே. யூ ஆர் நாட் அலவுட் டு கெட் டவுன் தேர். பார்க்கலாம் தூரத்துலேருந்து. அப்படியே அப்படி உருளலாம் போல இருக்கும் நமக்கு. இந்த மரகத படுகையில் அப்படியே புரளலாம் போல ஆசையாக இருக்கும். நம்ம இறங்க முடியாது அங்கெல்லாம். உள்ள காட்டேஜஸ்லாம் உள்ள எங்கேயோர் இன்டீரியர். கம்மிங் டு திரையம்பகம். இந்த திரையம்பகத்தை நான் 3 தடவை போயிருக்கேன். நான் திரும்ப அந்த மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வார்மிக பந்தனாத் மிருத்யோத் முக்ஷிமா மிருதாத் திரையம்பகேஸ்வரர். இவன் எப்படி வந்தாரும் கதை அதெல்லாம் பார்க்க போகிறோம். கௌதமரும் அகல்யாவும் அங்கே தபஸ் பண்ணுற மலை மேலே பிரம்மகிரியில் அது மாதிரி பண்ணியிருக்கும்போது நாட்டில் பஞ்சம், எங்கேயுமே தண்ணி இல்லை. வருண பகவானை தபஸ் பண்ணுறார் அவர். வருணன் சொல்கிறார், இந்த மாதிரி பரமேஸ்வரன் ஆக்ஞனா இறங்குறேன், அகெயின்ஸ்ட் யூ ஐ கேனாட் டூ எனிதிங். இல்லை அவர் சொல்கிறார், தண்ணி ஆதாரம், தண்ணியை நிறுத்துறாப்பா நீ. அப்போ அவர் சொல்கிறார், உங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வருண பகவான் சொல்கிறார். என்னென்ன, உங்களுக்கு ஒரு தடாகத்தை தோற்றி விற்கிறேன். ஸோ அந்த தடாகத்தில் எக்காரணத்தையும் தண்ணியே வைக்காது. உங்களுக்கு அதுதான் ஒரு மழையை போக முடியாது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட காலத்தில் மழை கூடாதுன்னு சொல்லும்போது நான் அகேன்ஸ்டாக ஆப்ரேட் பண்ண முடியாதுன்றார். சரி அதுவாக பண்ணுன்றார்.
சரி இந்த இடத்துல பார்த்தா கௌதம மகரிஷி ஆசிரமம் சுற்றி இந்த பிரம்மகிரி எல்லாம் பச்சை பச்சையே இருக்கு. எல்லா ரிஷிகளும் பார்த்துட்டு அங்கே குடியேற ஆரம்பிச்சிட்டார். ஹீ நெவர் அப்ஜெக்டட். யார் உரிமை கொண்டாட முடியும்? பாட்டி இருக்கட்டும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அகல்யாலாம் காலையில் எழுந்து குளிச்சு இது பண்ணி அந்த தண்ணீர்லாம் எடுத்துன்னு வருவா, சிக்ஷாலாம் எடுத்துன்னு வரா. அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே வந்து குடியேறினுவா ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டின மாதிரி அந்த பெண்மணிகளாம் செய்கிறாங்க. கௌதமரோட ரிஷிகளெல்லாம் விரட்டுறா, நாங்களாம் இது வரைக்கும் வரக்கூடாதுன்னு. அவள் கௌதமர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறா. அவர் ஜஸ்டிஸ் ஏர்னிங் டெஃபியர் விட்டார். ஆனால் அகல்யாட்ட போய் சொல்லும்போது அகல்யா வராங்க, இந்த மாதிரி பண்ணுறது தப்பு, உங்களுக்கு இடம் கொடுத்தே நான் கொடுத்துருக்கோம், நீங்கள் இது மாதிரிலாம் சிஷியர்கள்லாம் இந்த மாதிரி இது பண்ணாதவங்க சொல்லி அவளை கணிச்சுக்கிறான். அவள் போய் அவள் ஆத்துக்காரர்லாம் போட்டு கொடுத்துட்றா. இந்த மாதிரி அகல்யா ரொம்ப திமிர் பிடிச்சி பேசுகிறா அப்படிலாம் சொல்லி என்ன செய்யலாம் போது கணபதிக்கு ஒரு ஹோமம் பண்ணுறா. எல்லா ரிஷிகளும் சேர்த்தாங்க. கணபதி ஹோமம் பண்ணி கணபதி வந்து கேட்குறா என்ன செய்யும்போது அவர்கிட்ட வேண்டா, இந்த கௌதம எங்கேயாவது விரட்டிடணுன்றா. கணபதி கிட்ட தே மேக் ரிக்வஸ்ட்டு, கௌதம ஷுட் பி சென்ட் அவுட் ஃப்ரம் திஸ் பிளேஸ், அதுக்கு ஏற்பாடு பண்ண மாட்டோம். அவர் சிரிக்கிறார். அவர் நல்ல மனுஷனாக சரியா பார்க்குற துஷ்டங்களோட இடத்துல இருந்தால் நம்மளும் துஷ்டாளாக மாறிடுவான். அதனால் கௌதமர் நல்லவர், இவாள் பொல்லாதவாளாக்கா இங்கே இருக்க வேண்டாம், அவரை கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம் ஆவான்னு சொல்லி சரின்றார். அப்போ என்ன செய்கிறான்னா கணபதியோடைய ஹெல்ப்புனால ஒரு மாய பசுவை உண்டாக்குறார். அந்த மாய பசு வந்து கௌதமரோட இதெல்லாம் மேய ஆரம்பிச்சிடுது. அப்போ கௌதமர் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். கையில் பக்கத்தில் தர்மப்புல் இருக்குது, சொல்லிட்டு தூக்கி போகிறார். அந்த மாடு செத்து போயிடுது. ஸோ இப்போ இவெல்லாம் கரெக்டாக பண்ணுறா. இப்போ நம்ம பார்க்குறோமே அரசியல் அதே தான். அது மாதிரிலாம் நடந்தோடனே அதை வச்சுன்னு பாயிண்ட் டெவலப்பிங். நீங்கள் ஷுட் நாட் ஸ்டே வித் அஸ், நீ பிராமணே கிடையாது அப்படிலாம் சொல்லும்போது நான் என்ன பண்ணோன்றார், இந்த இடத்தைய வந்து வெக்கேட் பண்ணி போங்கன்ட்டார் அவர். சரின்னு சொல்லிட்டு கௌதமர் அகல்யா பேசி அங்கே தள்ளி போய் ஒரு இடத்துல சேவ் பண்ணுறா. அப்படியே ஓடிட்டு இருக்கு இந்த காலம். அப்புறம் கௌதமருக்கே தோன்றுறது, இது நம்ம ஏன் பரிகாரம் கேட்கக்கூடாது அவள்கிட்ட, இவாள்கிட்ட கேட்குறாரு. அப்போ அதுதான் வெயிட் பண்ணுறா அவள். அப்போ என்ன சொல்கிறான்னா எவ்வளோ கண்டிஷன்ஸ் போடுறா. முக்கியமான பிரம்மகிரியை 11 முறை பலம் வரணுன்றா. அது கிலோமீட்டர்ஸ் கணக்கில் இருக்குது இந்த பிரம்மகிரி. அது வந்து 11 முறை பலம் வரணும் நீங்கள் அப்படிலாம் சொல்லி காசியிலேருந்து கங்கையை வர வைக்கணுன்ற, அதில் குளிக்கணுன்ற, என்னென்னவோ சொல்கிறா கண்டிஷன்ஸு. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவர் வந்து 11 முறையை சுற்றிட்டு வந்து சிவபெருமானை குறித்து தபம் இருக்கார். பரமேஸ்வரன் வந்து கௌதமருக்கு காட்சி அளிக்கிறார். கௌதமா எழுந்து வான்றார். வந்து வளர்க்குறார் பார்வதி பரமேஸ்வரனை. என்ன பண்ணுன்னு கேட்கும்போது அப்பா பரமேஸ்வரன் சொல்கிறார், யாராவது மாதிரி வளம் உன்னை ஏமாற்றி ஒரு மாய வலை பின்னி இது மாதிரி பண்ணிட்டா, உன் மேலே ஒரு தப்பும் இல்லை, நீ ஒரு தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்லி அவளை கடிஞ்சிக்கிறார் என் மிச்ச ரிஷிகளெல்லாம். அப்போ கௌதமர் சொல்கிறார், எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டுருங்க, பரவாயில்ல, தெரியாமல் பண்ணிட்டார். இல்லை இவாளை பாடம் கற்றுக் கொடுக்கணுன்ற பரமேஸ்வரன் சொல்கிறார். அந்த மாதிரிலாம் சொல்லி அப்போ வந்து கங்கையை கூப்பிட்றார். கங்கையை ஸ்நானம் பண்ணுமா, காசியில் இருக்குது கங்கை, இவர் இங்கே இருக்கார் கோதாவரியே ஒன்று 35 அப்போ வந்து கங்காதேவி வர என்ன பண்ணணும்னு சொல்லும்போது இந்த பிரம்மகிரியிலேயே நீ வசிக்கணுன்றார் அவளை. அதனால் கௌதமர் மகிழ்ச்சியால் கங்கா வந்ததுனால அதுதான் கோதாவரி இந்த மலையில் 36. அப்போ அவள் சொல்கிறா கங்கா, நான் அங்கே இருக்க வேண்டாமா, நீ இங்கே வந்துட்டேன், நீ அங்கேயே இங்கேயே இருன்றார் பரமேஸ்வரன். ஸோ கங்காதேவி கோதாவரின்ற பேரில் இங்கேயே 36. ஸோ இந்த அதை வந்து இந்த திரையம்பகம் இந்த கோவில் இந்த இடத்துல தான் ஸ்வரூபம் காமிக்கிறார், ஜோதிர்லிங்கம் வரார். ஸோ அப்படியே ஓடி இந்த நாசிக் பஞ்சவடி அந்த இதெல்லாம் வருது. அங்கே என்ன வருத்தமான சமாச்சாரம்னா, நாசிக்கெல்லாம் வந்தால் அழுக்கு ஊர், நிறைய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது, தூசு தும்மு, செடிகள்லாம் பச்சையிலே பார்க்க முடியாது, ஒரே தூசாக இருக்கும். அப்படியே ஒரு சாஞ்சாலே தூசு ஒட்டிக்கும். இப்போ கொஞ்சம் சுத்தம் பண்ணியிருக்கான்னு சொல்கிறா, அது தெரியல எனக்கு. நான் பார்த்தா இது வட்டம் ஒரு படித்துறையாட்டு இருக்குது, தண்ணி ஓடும், தண்ணியெல்லாம் அழுக்காக இருக்குது. அது ஜனங்க கொஞ்சம் இதுவாக பண்ணணும் அங்கெல்லாம். அதாவது நம்ம ஊர் நல்லா இருக்கணும்னா குப்பையை கொண்டு ரோட்டில் போடாமல் இருக்கணும். இவாளை இப்போ பார்க்குறாங்க, கவர்மெண்ட்டை அனாவசியம் அப்யூஸ் பண்ணுறாங்க. பட் அந்த சாக்கடையில் கொண்டு குப்பையை கொண்டு போட்டால் அது எப்படி சாக்கடை தண்ணி ஓடும்? எங்கள் ஊர்லேயே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இந்த இடத்துலையே. அது கரெக்டாக அந்த பெரிய எத்தனை அடி வாய்க்காலாக இருந்தால் கூட குப்பையை கொண்டு அதில் போட்டானா அது தண்ணி ஓடுமா? அங்கே அது காமன் சென்ஸ் இருக்க வேண்டாமா? ஆனால் ஜனங்கள் அந்த காலத்தையும் அப்படியே பண்ணுறா, இப்பயும் அப்படியே பண்ணுறா. இந்த பஞ்சவடி போயிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ராமர் சீத்தையெல்லாம் இருந்த இடம், அந்த இடத்த அதனுடைய புனிதத்தன்மை கெட்டு போகிற மாதிரி பண்ணிடுறாங்க ஜனங்க. டூரிஸ்ட் ஜாஸ்தி அது வேறு இருக்குது.
ஸோ இந்த மாதிரி இந்த திரையம்பகம் கோவிலில் வந்து என்னென்னா பசுமாடுகள் நிறையா இருக்கும் வாசலில். அது பச்சை பச்சைன்னு புல்கள் நிறையா விற்கிறான் கட்டு, 5 ரூபா 10 ரூபான்ட்டு. நம்மக்கிட்ட வந்து முட்டாமல் கிட்டாமல் சாப்பிட்டு போகிறது வந்து அதெல்லாம் பார்க்கலாம் எனக்கு திரையம்பகம் கோவிலில். அந்த கோவிலே ஒரு அழகு தான். பக்கத்தில் போய் நின்னாலே போதும், அப்படியெல்லாம் மறந்துடும். ஏன்னா ராமாயண காலத்துலேருந்து இருக்குது. கிட்டத்தட்ட 6500 வருஷத்துக்கு மேலே இருக்குது கோவில். ஜஸ்ட் இமேஜின். ராமபிரான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்பேற்பட்ட கோவில். இப்போ இதெல்லாம் திருப்பதியெல்லாம் இப்போ சொல்கிறத விட அதோட தொன்மையானது. இதெல்லாம் இந்த ஜோதிர்லிங்கத்தில் தொன்மையான சில கோவில்கள் இருக்குது. இட்ஸ் இஸ் நாட் பின் அஃபெக்டட் பை அந்நியர் படையெடுப்பில். அது மாதிரி படையெடுப்பில் தப்பிச்ச கோவில் இதெல்லாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி கிரீனரி இல்லை, அதுதான் கஷ்டமாக இருக்குது. அங்கே கூட அஞ்சனாத்திரின்னு போட்டிருக்கான். இங்கே இதில் நாசிக்கில் வரும்போது ஆஞ்சநேயர் பிறந்த இடம்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு அஞ்சனாத்திரி இருக்குது. திரு கிருஷ்ணந்தா இங்கே இருக்கின்ற, இங்கே கர்நாடகாவில் இருக்கின்ற, எது உண்மை நமக்கு சரியாக புரிய மாட்டேங்குது அந்த சப்ஜெக்ட் வரும்போது. திருப்பதி மலையில் அஞ்சனாத்திரி போட்டிருக்கான். திருப்பதி மலையில் இங்கே தான் அஞ்சனை வந்து பெற்றெடுத்த ஆஞ்சநேயரை இங்கே தான் இருந்தான்னு இவ தனி கதையை சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ஹிஸ்டாரிக்கலாக புராண ரீதியாக சொல்லும்போது இது திரையம்பகம் வந்து கட்டாயம் ஒத்துக்கொள்ள வேண்டிய சப்ஜெக்ட். ஏன்னா வந்து அதுக்கு உண்டான ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. பஞ்சவடி பக்கத்தில் இருக்குது, நாசிக் இருக்குது, எல்லாமே. அதாவது சூப்பரகை மூக்கு அடுத்த இடம் அந்த இடம் தான் நாசிக்கு. நாசினா மூக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ராமாயண காலத்துது. ஸோ அதனால் இது ஒத்துக்கலாம் சிட்டிஸாகவே. இப்போ இந்த பிரம்மகிரி கட்டாயம் பார்க்க வேண்டியது. எல்லாம் குன்றுமே திருவண்ணாமலை பாருங்கள், இப்போ சரிஞ்சு விழுந்துடுறான். பயமாக இருக்குது பார்த்தாலும். இது மாதிரி நேச்சுரல் கிளைமேட்ஸ் நடக்கக்கூடாது, ஆபத்துன்னு இருக்குது பூமிக்கு. அங்கே திரையம்பகம் கோவில் வந்து இப்படி இருக்காது, இப்படி ஃப்ளாட்டாக தான் இருக்கும். மேலே வந்து இந்த ட்ரெக்கிங் போகிறவாலாம் போகிற அந்த இடத்துக்கெல்லாம் போகிற படிக்கட்டுலாம் இருக்குது. கார்லாம் போகும் மேலே வரைக்கும், ஓரளவுக்கு போகலாம். ஸோ கட்டாயம் பார்க்க வேண்டிய இது. மகாராஷ்டிரா போகிறவா வந்து பீமாசங்கரம் போனோம், இந்த திரையம்பகம் போனோம், இதுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். கட்டாயம் பார்க்க வேண்டிய ஸ்தலங்கள். இந்த பூனா, இந்த பாம்பே ரோட்டில் இதெல்லாம் இருக்குது. பாம்பே கிட்ட போனால் பஜ்ரேஸ்வரி பார்க்கலாம். இது திரையம்பகம் கட்டாயம் பார்க்க வேண்டியது. இந்த இந்த நாசிக் பக்கத்துலேயே வந்துடுது. ஷீரடி பக்கத்தில் வருது. நான் ஷீரடிக்கு ஒரு தடவை போனேன். வரும்போது ஐ வென்ட் தேர். இப்போ திரையம்பகத்துக்கு நான் 3 தடவை போயிருக்கேன். இதை சொல்லி இது வந்து கட்டாயம் வந்து இந்த இதில் இங்கே வந்து இப்படி இந்த உருளைக்கிழங்கு ஆட்டம் இருக்குது. இந்த 3 இது அதுக்கு என்ன செய்கிறான்னா உருவம் தெரியணும். மாடி மேலேருந்து 10 அடி உயரத்துல பார்க்கலாம். அதனால் வெள்ளியில் சிவனோட முகம் அடிச்சிருக்கா, ஏக முகம் அது. அப்புறமா பேஷ்வா யாரோ ஒருத்தர் வந்து தங்கத்திலே பண்ணி கொடுத்துருக்காரு 5 முகம். அந்த முகத்தையே வைக்கிறா சில பூஜா நேரத்தில். அது மேலே உருவங்க நம்ம வந்து மனுஷா வந்து உருவம் அரு உருவம்னு சொல்லப்படுறது. ஸோ லிங்கத்திலே இவ்வளோ வடிவங்கள்லாம் இருக்குது. ஸோ ஜனங்களுக்கு ஒரு இன்சான் உடம்புக்கு சிரசையை பிரதானம் வந்து சிரசை வச்சா காமிச்சாதான். இந்த ரேணுகா பரமேஸ்வரி சிரசு இருக்க இப்போ பெரியபாளையத்தில் கூட ஒரு அம்பிகள் ஆடு தான் இருக்கும், அம்பிகள் குழவி ஆட்டம். ஆனால் பக்கம் அது மேலே சாத்திருக்கு. இது வெள்ளி முகம் 3 அடி உயரமாக இருக்கும், சாட்சி வச்சுக்குவேன். அது பார்த்த உடனே நமக்கு வந்து ஒரு தனியாக அது மேலே பரவச நிலை அந்த இழுக்கிறது நம்மளை. ஸோ அது மாதிரி ஈஸ்வரனுக்கு அப்படின்னா இந்த குவளையை சாத்துற மாதிரி சாத்துவாத அது பெருசாக இருக்கும். இடத்துல 1 அடி உயரத்துக்கு மேலே இருக்குது. தங்கத்திலேயே 5 முகத்தோடு இருக்கும். ஈசானன் தத்புருஷம் ஆமதேவம் சத்யோஜாத மகோரம். அந்த மாதிரி அது சில கால பூஜையில் தான் பண்ணுறேன். உள்ளே இறங்கி பார்க்கணுன்னா டைமிங்ஸ் தெரிஞ்சுட்டு நம்ம வேஷ்டி கட்டிட்டு மேல் சொக்கா இல்லாமல் போனால் அலோவ் பண்ணுவாள், ஜென்ஸை மட்டும். இது இல்லை இந்த மாதிரி முன்னாடி தெரிஞ்சுட்டு பணம் கட்டிட்டு உள்ளே போய் அபிஷேகம் பண்ணுறோன்னா அதுக்கு அலோவ் பண்ணுறேன். டைமிங் இருக்குது. அதில் கட்டாயம் பார்க்க வேண்டிய சன்னதி. திரேமத்தை அந்த எல்லையை மேய்ச்சாலே நமக்கு புண்ணியம் தான் அது. இந்த மகாராஷ்டிரா போகிறவா கட்டாயம் இப்போ பார்த்துட்டு வாங்க. இது வந்து 8வது இது. என்ன வந்து முன்னாடி நம்ம சொல்லியிருக்கேன், கேதார கௌரி என்பது கேதார்நாத்தை பிடிச்சிட்டேன். ஸோ அதனால் அது ஸ்கிப் பண்ணிட்டாது. 8வது ஸ்தலம் அது. இதோட நான் முடிச்சிடறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.